இதுலேருந்து சாப்டர் 12 அண்ட் 13 அதில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். திருத்தணியிலேருந்து ராதாகிருஷ்ணன்ஜி, பாலசுப்ரமணியம், சங்கர்ஜி, வெங்கட சுப்ரமணியம்ஜி பாருங்க. இருக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாங்கள் இந்த பகவத்கீதை சாப்டர் 12 சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி சிறிது கூறுகிறோம். சங்கர்ஜி, உங்களை பொறுத்த வரைக்கும் பக்தினா என்ன? ஆக்சுவலாக பக்திங்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச நினைவிலேருந்து சாயங்காலம் கைகால் அலம்பிட்டு சாமிக்கிட்ட ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு ரூல் மாதிரி வச்சுட்டு அதுதான் பக்தின்னு நான் நினச்சிருந்துருக்கேன். அது சரிதான். அது நம்ம வீட்டிலே இருந்து பண்ணுறது பக்தி. பட் அதை விட ஒன்று நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னால், பக்தின்னா இத்தனை கோயில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் கோயில் தான் இருக்குது. ஒரு முக்கு பிள்ளையார் கோவில், கிருஷ்ணர் கோவில் அப்படின்னு எல்லாமே நிறைய இருக்கும்போது அந்த கோவிலுக்கு போகணுங்கிறது நான் சின்னதாக இருக்கும்போது அது ஒரு மேண்டேட்ரி திங்காகவே சொல்லியிருந்தாங்க. காத்தால் எந்திருந்தோடனே எதிர்த்தாப்பில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தான் சாப்பாடு. ஆலயம் தொழுவது சாலமும் நின்று, இதுதான ரூலே நமக்கு ஔவையார் சொன்னது. அதனால் கோவிலுக்கு போகிறது இதுவும் பக்தி தான். இதில் இந்த பகவத்கீதை கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன புரிஞ்சுதுன்னா, கோவிலுக்கு ஏன் போகிறோம்? நம்ம அந்த நேரத்தில் கை கால் நீட்டின்ட்டு சோபாவில் உட்காந்து டிவிலேயே காமிக்கிறாங்கன்னு பார்க்குறத விட ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப், நம்ம ஆச்சாரியை சொல்லுவார், ஏதாவது ஒரு எஃபர்ட் பண்ணுங்க. யூ புட் சம் எஃபர்ட், உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கோங்கிறது. அதுதான் அந்த கோயிலுக்கு உண்டான போகிறதோட பக்தி அப்படிங்கிறது அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அதனால் மேண்டேட்ரியாக கோயிலுக்கெல்லாம் போகிறது தான் பக்தின்னு ஆரம்பத்துலேருந்தே சொன்னது. அதுவும் ஒரு வகையான பக்தி தான். கரெக்ட் தான். கோவிலுக்கெல்லாம் போகிறதும் பக்தின்னு சொல்கிறது கரெக்டு. ஆனால் நம்ம கிருஷ்ண பரமாத்மா பக்தி தான் என்னன்றதை நல்லா முழுசாக பகவத்கீதையில் விவரித்தார். அதை நம்ம என்னன்றதை பார்ப்போம். பகவத்கீதைன்னு சொல்கிறதோட அது ஞானத்திற்கான மார்க்கம் என்று தான் கூறப்படுறது. ஸோ அது அப்படி சம்சாரத்தை கடக்கணும் அப்படின்னா அந்த பகவத்கீதை எப்படி உதவுறது? சம்சாரத்தை கடக்கிறதுக்கு ஞானம் மட்டுமே வழி. ஞானாத் ஏவ கைவல்யம். அந்த ஞான பாதைக்கு ஒருத்தன் வரணும்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, அவனோட மனசு பக்குவம் அடைஞ்சதாக இருக்கும். அந்த பக்குவத்தை தரக்கூடியது தான் பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்தை 5 லெவல்ஸ், 5 நிலைகளாக கிருஷ்ணர் ப்ரெசன்ட் பண்ணுறார். முதல் நிலையாக பார்க்கும்போது கர்மயோகம் 1. அது எப்படின்னா, நம்ம எப்பயும் போல் கர்மத்தை செஞ்சுட்டு இந்த பலன் வேணும்ன்ட்டு பகவானை வேண்டிட்டு அந்த பலன் வாங்கிக்கிறது. அது கர்மயோகம் 1. கர்மயோகம் 2 அப்படின்னா, இன்னும் அதிலிருந்து கொஞ்சம் மேம்பட்டு இறைவனுடைய நிமித்தமாகவே அனைத்து கர்மங்களையும் புரிந்து அதில் கிடைக்கக்கூடிய பலனை பகவத் பிரசாதமாக எடுத்துக்கிறது கர்மயோகத்தினுடைய 2வது நிலையாக சொல்லப்படுது. பாலா, இது ஏன் 2 நிலை சொல்லணும்? ஏன் ஒரு நிலையிலே பண்ண முடியாது? இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, சொந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி ஏதோ ஒரு 90 டெலிவரபிள் இன்றைக்கி முடிச்சு கொடுக்கணுன்னா பகவானே நான் அப்படியே முடிச்சு கொடுத்துடணும், அது நீ அப்படியே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணுறது ஃபஸ்ட்டு நிலை. பட் அதை ஒரு இந்த 90 டெலிவரபிள் பண்ணணுன்றது இறைவன் எனக்கு கொடுத்த வேலை. அதில் கிடைச்ச அந்த டெலிவரபிளில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுமே இறைவனோட பிரசாதம்னு வச்சுக்கிறது. அது கர்மயுகத்தோட 2. முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா இறைவனோட கனெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த 2வது நிலையில் மொத்த வேலையில் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்குமே அந்த இறைவனோட நம்மளுடைய மனசை சேர்ந்து இருக்கும். முதலாளி அவர் வேலைக்காரன் நான்ட்டு வேலை செஞ்சோன்னா அந்த மனசினுடைய சுத்தியும் கிடைக்கும். அந்த மனசு சுத்தத்தால் மனசு விஸ்தரணம் அடைந்து அந்த மனசு ஏக்கரூப பக்திக்கு. இந்த சிச்சுவேஷனுக்காக ஒரு பாடலை பாடவும். பக்தி பாடல் அல்ல, சினிமா பாடல். ஒருவன் முதலாளி. அப்படி அந்த சுத்தமான மனசு
என்ன அலைப்பாயாத மனசு இருக்கணும்னாங்க இல்லையா தியானத்துக்கு, அந்த மாதிரி மனசு கிடைச்சா தானே நம்ம தியானத்திலே உட்கார முடியும். அந்த தியானம்ன்றது உபாசனை, கர்மத்துக்கு அப்புறம் வந்து வரக்கூடியது உபாசனை. தியானம் உபாசனை 2 வார்த்தையும் ஒரே மீனிங் தான் என்ன? அந்த உபாசனை அப்படி அந்த விஷயத்துக்கு உபாசனை செய்யணும்னா முதல்ல வந்து பூஜை பண்ணி பழகணும். ஆச்சாரியர் சொல்லியிருக்கேன், பூஜை வந்து பண்ணி பண்ணி பழக அந்த ஏக்கரூக்கமான பகவானை மனசில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்போ ஒரு மூர்த்தியாக வந்து வழிபட என்ன ஆகும்னா, பார்க்கக்கூடிய அனைத்து விஷயம் முன்னாடி பேசினாங்க இல்லையா, சிரேஷ்டமான விஷயத்தில் பகவானை பார்க்கறது. அப்போ நம்ம ஒரு மூர்த்தியை வழிபட்டாதான் சிரேஷ்டமான விஷயத்தில் அந்த ஒரு மூர்த்தியை நம்ம கொண்டு வர முடியும். அந்த ஒரு மூர்த்தியை வந்து எல்லாத்துலேயும் நம்ம கொண்டு வந்தால் தான் அந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் ஜெகத் அனைத்தையும் பகவானாக பார்க்க முடியும். அதுதான் விஸ்வரூப தரிசனமாக அமையும். அப்படி அந்த விஸ்வரூப தரிசனமாக பகவானை பார்க்கும்பொழுது மனசு மிகவும் விஸ்தரணமாகுது. அந்த மனசு சித்த விஸ்தரணத்தால் வந்து என்ன அதனுடைய பலனை என்ன கிடைக்கும்னா, பகவான் இப்படி ஒரு விஸ்தரணமான மனசுக்கு நானும் அவனும் வேறு இல்லைன்றதை புரிய வச்சே ஆகணுன்ட்டு ஒரு குரு அனுப்புவார். அந்த குரு அனுப்பி அந்த குரு மூலமாக நமக்கு வந்து சாஸ்திரம் கிடைக்கும். அந்த சாஸ்திரம் தான் இருக்கிறதுலே உயர்ந்த பக்தியாக சொல்லக்கூடிய அபராபக்தி, அதாவது அரூப பக்தி. என்னிலிருந்து பகவான் வேறு இல்லை, நானும் இந்த உலகமாக பார்க்குறல நான் மட்டும் எங்கள் உலகத்துலேருந்து வேற வருவேன். ஸோ நானும் அந்த பகவான் ஒன்று தான் அந்த குரு சொல்லி. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் வந்து கல்யாணம் ஆனது மட்டும் நானாக இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் நினச்சாலே எனக்கு என் ஃபேமிலி தான் ஞாபகம் வரும் இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பகவானும் நானும் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா என் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் இன்க்ளூடிங் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனும் நான் பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அப்படியா? ஆமாம். அப்போ மெதுவாக பக்கத்து வீட்டு இப்போ எப்படி வந்து 4 இயர் கோர்ஸ்னால் நம்மளை மட்டும் நினச்சிருந்தோம். இப்போ இந்த கல்யாண வைபவம் மாதிரி 24-20 பேட்சையும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக பார்க்குறோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ மொத்த உலகமாக இருக்கக்கூடிய பகவானை மொத்த உலகமுமே நானுன்ற என்னுடைய மனசு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தான் மொத்தமாக இருக்கக்கூடிய பகவானை நானுன்னு ஞானத்தில் ஏற்றுக்க முடியும். அதுக்கு தான் அந்த உபாசனா வந்து சித்த விஸ்தரணம் தேவைப்படுறது. வெரி குட், வெரி குட், மிக அருமையாக சொன்னீர்கள். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம ஆச்சாரியா அடிக்கடி கூறுவார், ஓரளவுக்கு வேல்யூஸ் இருந்தால் தான் பகவத்கீதையை படிக்க முடியும்னு. பகவத்கீதை சாப்டர் 12-13 கிருஷ்ணர் நிறைய வேல்யூ சொல்கிறாரு. நான் கடவுளை கும்பிடுற பக்தி செலுத்துறதுக்கும் வேல்யூஸ் பற்றி 13வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன குறிப்பிட்டாரு? அதாவது நம்ம 4 வருஷ கோர்ஸ் மூலம் நிறைய உபநிஷத்தில் படிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்கள் குரூப் கிட்ட, நல்லவனாக இருந்தால் போருமா, பகவான்னு சாமி கும்பிடணுமா, அவசியமா? முதல்ல நல்லவனாக இருக்கணும், ஏன்னா வேல்யூஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. சரி, சாமி கும்பிட்றதா இல்லையோ நல்லவனா முதல்ல நம்ம நல்லவனாக இருக்கணும். அது இருந்தனால தான் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கோம் ஆக்சுவலாகவே. ஸோ இல்லை, அதான் கேட்குறேன், நல்லவனாகவே இருந்துட்டு அப்படியே செத்து போயிட்டா என்ன? சண்டே அன்னைக்கு திருப்பி கிளம்பி இங்கே வருவானே, அப்புறம் கேம்ப்லாம் கூப்பிடுவேன், பாதி பேர் வராமல் இருக்கா, அவளும் இப்போ விரட்டி வாங்கன்னு சொல்லுவேன், கேம்புக்கு வேற வரணும் அவா. இந்த கஷ்டமெல்லாம் தேவையா? இல்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு, யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு போயிட்டுமா. நல்லவனா இருந்தால் மட்டும் போதாதே, நம்மளை விட சிரேஷ்டமான விஷயத்தை பார்த்து சிறுமை இருந்துட்டே இருக்குமே. கைத்தட்டு. நல்லவனா இருக்கிறதுனால மட்டும் முக்கியமான ஆன்சர் என்னன்னா, இங்கே நல்லவனாக இருக்கிறதுனால மட்டும் நமக்கு சம்சாரம் இல்லாமல் இருக்காது. தி சென்ஸ் ஆஃப் இன்சிக்னிஃபிகன்ஸ், சென்ஸ் ஆஃப் செக்லூஷன், சென்ஸ் ஆஃப் பீயிங் மேட் டு ஃபீல் ஸ்மால், சென்ஸ் ஆஃப் சாரோ அப்படிங்கிறது வந்து யுவர் பீயிங் குட் வில் நாட் சால்வ் தட் ப்ராப்ளம். ஐயோ, நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சோகம் இன்னும் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே வெஞ்சது. அப்போது நல்லவனாக இருந்தால் மட்டும் போராது, வல்லவனாகவும் இருக்கணும். சாஸ்திரத்தினுடைய கண்ணோட்டத்தில் வல்லவனாக இருக்கணும். சாஸ்திரத்தினுடைய கண்ணோட்டத்தில் யார் வல்லவன்னா, குரு உடையவன் தான் வல்லவன். அவன் தான் உடையவன். எவனோ யாரை உடையவன்? குருவை உடையவன், ஞானத்தை உடையவன், எம்பெருமானாரை உடையவன். அவர் தான் உடையவன். இதில் நம்ம ஆச்சாரியஜி இந்த அடிக்கடி நம்ம தன்மையப்படுத்த வேண்டும் சொல்வார். அதற்கு இந்த வேல்யூ
அந்த பக்திலாம் எப்படி உதவியாக நமக்கு இருக்கும்? இது 2 கேள்விக்குமே ஒரே பதில் தான். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்டு நாம் என்ன பார்க்கணுன்னா, நாம் எல்லாருமே இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த 4 இயர் கோர்ஸ் ஆகட்டும், இல்லை வெறும் பகவத்கீதை, வாட் எவர் இட் மேபி, நம்ம வந்து உண்மையான நான் யாருன்னு இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. பை சம்ஹவ் ஈஸ்வர பிரசாதத்தினால அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மனசு நமக்கு வந்து உண்மையான நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய அப்கிரேடேஷன் ஆக்டிவிட்டி தான் இது. அதுக்கு வந்து சாதன சதுஷ்டயம் தான் கண்டிப்பாக வேணும். அதுக்கு அடைக்கிறதுக்கு, மோட்சத்தை அடையிறதுக்கு வந்து சாதன சதுஷ்டயம் தான் கண்டிப்பாக தேவை. அதே போல் அந்த ஞானத்தினால் ஏற்படும் பயனை அனுபவித்திருக்கும் அந்த சாதன சதுஷ்டயம் தேவை. ஆகவே தான் அதுக்கு ஒரு பேசிக்காக ரெக்குயர்மெண்ட்டாக இந்த 20 பண்புகளை வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்கிறார். அதை கண்டிப்பாக அவர் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாருங்கிறதுனால நம்ம அதை கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு அர்த்தமாக இருந்தது. அப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் எல்லாமே கரெக்டாக இருக்கும், முக்கியமான ஒரு பேப்பர் இல்லை அப்படின்பா. அதுக்கு வந்து கார்ப்பரேஷனில் போய் வாங்கிட்டு வா, அப்புறம் கார்ப்பரேஷன்லேருந்து அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கேட்பால. பகவான் நானும் பகவானும் ஒன்று தானே, ஆமாம் நானும் பகவானும் ஒன்று தான், அதான் வேதம் சொல்கிறது. ஓகே, மோட்சத்துக்கு நான் ரெடி அப்படின்னு நம்ம ரெடியாகி வந்துட்டா கூட அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா குருமார்கள்லாம், எங்கப்பா அந்த முக்கியமான பேப்பரை காணோம் அப்படின்னு கேட்பா. அந்த முக்கியமான பேப்பர் தான் சாதன சதுஷ்டயம், 4ஆக இருக்கக்கூடிய பண்புனுடைய ஒரு இது. அது சொல்லுப்பா, என்னெல்லாம் பண்புன்னு சொல்லு. சமாதி சத்க சம்பத்தி, விவேகம், வைராக்கியம், சமாதி சத்க சம்பத்தி, முமுட்சுத்வம். இந்த 4 பேப்பர் இருந்தால் போகிறோம். பேக் டு பேக் இருக்கணும், 2 ஷீட்டு, அவ்வளோதான். 20 பண்பு சொல்கிறீங்களே, இந்த 20 பண்புலாம் ஃபுல்லாக கடைப்பிடிச்சு முடிக்கிறதுக்கு ஜென்மமே போயிடுமே, என்ன பண்ணுறது? அப்படி இல்லை, 20 பண்புகள் சொல்கிறாரு. அதுக்காக நம்ம எப்படி நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, நம்மன்னு சொல்லக்கூடாது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த கிளாஸுக்கு வர்றதுனாலையோ 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சுன்னு உடனே இந்த 20 பண்பு எனக்கு வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலி நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து நம்ம எல்லாம் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது ஒரு சில பண்புகள் கண்டிப்பாக அவர் 20ல் 1, 2, 5, 6 ஏதாவது கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். அது இருக்கிறது எப்படின்னா வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பண்பு ஒருத்தரவோ வெரி குட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆனந்தமாக இருக்குது. இப்போ கிருஷ்ணர் சொல்கிற நல்ல பண்பு நமக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாலே ரொம்ப பரமானந்தமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இந்த 20ல் எதில் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, மையற்பித மனோபுத்தி அப்படின்னு ஒன்று சொல்கிறார் இல்லையா, எதாக இருந்தாலும் எனக்கு அர்ப்பணம் பண்ணியா, முதல்ல எங்கிட்ட வாயா, நீ அப்புறம் தொடங்குவோம் வேலையை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதுதான் ரொம்ப வந்து முக்கியம்னு நினச்சேன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம பகவான்கிட்ட போய் தலையை குனிஞ்சிட்டோம்னாலே பாக்கி எல்லாமே நமக்கு பின்னால் வந்துடும். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கிருஷ்ணவேணிஜி எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் விரிவாக சொன்னாங்க. இப்போ ஆச்சாரியாஜி வந்து அந்த 15 நிமிஷம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் கூட இந்த பண்பை தான் பற்றி சொன்னார். அதுலேயும் திருப்பி ஒரு லெசன்ஸு தான் கிடச்சிது. அதனால் அதை தான் சொல்கிறேன். கண்ணன் பெயரை சொல்லி கடமையை செய், அதன் விளைவுகளை அவன் கற்பனம் செய். எவன் எதை செய்தாலும் அவன் அறிவான், அந்த எண்ணத்தின் தரம் கொண்டு பலன் தருவான். கண்ணன் 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 சொன்னதென்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே. இந்த பகவான் கனெக்டில் இருந்தால் நமக்கு வந்து சில பண்பு, திருஷ்ட நிச்சயம், கர்மபலதாதா, கர்மபல தியாகம், க்ஷமி, நிரகங்காரம், பயமின்மை, அனபேட்சா, அதாவது சாராமல் இருப்பது எல்லாம் நமக்கு வந்துடும். இந்த குவாலிட்டியில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம அன்பு, கருணை எல்லாம் வந்து நமக்கு வந்து அஷ்யூர்டு குவாலிட்டி. இந்த மாதிரி நற்பண்புகள் இருக்கிறதுனால தான் மோட்சம் என்று பகவத்கீதையில் சொல்கிறார். அதன் அர்த்தம் பகவான் கனெக்டட் பக்தி அண்ட் நற்பண்புகள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சம்சாரத்திலிருந்து, துக்கத்திலிருந்தும் சோகத்திலிருந்தும் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி பகவான் நமக்கான ஒரு உயர்ந்த குருவை காமித்து அவர் மூலம் சிரவண மனன நிதித்தியாசனம் மூலம் ஞானத்தை அடைந்து ஞானத்தினால் மோட்சத்தை அடைவோம், அறிவோம். அதனால் முக்கியமான நற்பண்புகள் நான் எங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும்? ஷல் ஐ ஸ்டார்ட் வித் மை ஸ்பவுஸ் ஆர் ஷல் ஐ ஸ்டார்ட் வித் மை நெய்பர்? இல்லை சாமி, அவனை பார்த்தாலே எனக்கு வந்து நான் மனுஷன்ற ஃபீலிங்கே போய்டுறது அப்படின்னா அந்த மாதிரி பர்சன் கிட்டலாம் ஆரம்பிக்கக்கூடாது.
இன்னொன்று வேறு எங்கே பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் இது என்னென்னா, உண்மை பேசுறது, அதாவது தீயமான சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலையும் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது, குற்றம் சொல்லாமல் இருப்பது, குறை சொல்லாமல் இருப்பது, இது எல்லாத்தையும் எங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னா, வாரத்துக்கு 2 மணி நேரம் இங்கே வரையிலணும், இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இங்கே கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஓ என்னால் ரொம்ப நல்லவனாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வரும், நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்புறம் மெதுவாக நம்ம வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஷேர் பண்ணோம், என்ன சார் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, யூஎஸ் போனாங்களே நல்லா இருக்காங்களா, காத்தால சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அவன் யோசிப்பான், இத்தனை நாளாக இப்படிலாம் கேட்கல, ஏன்டா காரை எங்கே நிறுத்தினேன், ஏன் தண்ணியை எங்கே ஊற்றினேன், ஏன் குப்பையை எங்கே போட்ட, இதே தான் டாப்பிக்கு. திடீர்னு வந்து ஏன் இவன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கேட்பான். அவன் வந்து அப்படி இப்படின்னு அவன் நைஸாக கேட்பான், என்ன இப்போல்லாம் எங்கே சண்டே ஆனால் எங்கேயோ போயிடுறீங்களே எங்கே அப்படின்னு கேட்பான். நீயும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டின்னு வந்துடணும். நம்ம என்ன பண்ணோம், கிருண்வந்தோ விஸ்வமாரியம், அதான் எங்கள் யுவகேந்திராவோட மோட்டோ. அப்போனா என்ன, நாம் என்ன பண்ணோம்னா COVID-19 மாதிரி நல்ல தன்மையை வந்து கண்டேஜியஸாக பரப்பி விட்டுடணும். நாம் ஒருத்தர் நல்லவன் ஆகிட்டோன்னா அது என்ன ஆகும்னா தொத்து வியாதி மாதிரி பரவி நம்ம சுற்றி இருக்கிற 4-5 பேர் நல்லவாள் ஆகிடுவான், அவளை சுற்றி இருக்கிற 4-5 பேர் நல்ல ஆம்பே மாதிரி போயிட்டே இருக்கும். அது சரியா? அடுத்ததாக சுவாமிமலை குரூப்லேருந்து